தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள் என்ற ஒரு அருமையான குறள். தெரிந்து தெளிதல் என்ற 51வது அதிகாரத்துல 509வது குறள். யாரையும் ஆராயாம தெரியாதீங்க, பார்க்கறவங்களெல்லாம் நம்பிடாதீங்க. நல்லா பேசுறவங்களாம் நல்லவங்க இல்லை, கடிந்து பேசுபவர்கள் எல்லாம் புறந்தள்ளத்தக்கவர்கள் அல்ல. அப்போ தேறுக தேரும் பொருள். தேரற்க யாரையும் ஆராயாம தெரியாது, தேரற்கை தேராது தெளிந்த பின். அப்ப தெளிஞ்சுட்ட இவங்க நல்லவங்களா கேட்டவங்க. தெளிந்த பிறகு என்ன செய்யணும்? தேறுக தேரும் பொருள். அவன் எதுக்கு பயன்படுவான்? இவனை எதுக்கு நம்ம ஏன்னா இது மன்னர்கள் அந்த காலம். இப்ப குடியாட்சி முடியாட்சி, இப்ப முடியாட்சி போய் குடியாட்சி. எந்த துறைக்கு யாரை போடணும்? இதற்கு இவர்கள் உகந்தவர்களா? இவர்களுடைய அறிநிலை அதற்கு பயன்படுமா? இவர்களுடைய அனுபவம் அதற்கு பயன்படுமா? எந்த துறைக்கு சென்றால் இவர்கள் குறையின்றி பணியாற்றுவார்கள், அந்த குறை இவர்களால் செழிப்படை என்பதையெல்லாம் சிந்தையில் கொண்டு ஆராயாமல் தெளிந்து யாரையும் தேரக்கூடாது. தெளிந்த பின். ஏன்னா இது அரசாட்சியில் இருக்கவங்க எல்லாம் மினிஸ்டர்ஸ், அதாவது மந்திரிகளை போடும்போது வேண்டப்பட்டவர் வேண்டப்படாதவர் உறவினர் இதெல்லாம் போடாம இதர் தகுந்தவரா பொருத்தமானவரா என்பதையெல்லாம் புரிந்துணர்ந்து அவரவரை அந்தந்த துறைக்கு போடும் பொழுது நாடு செழிக்கும் என்பதே இதன் உள்ளுள் இருக்கக்கூடிய உட்கருத்து என உணரலாம்.